வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெடிக்கல் ஷாப் பற்றி நம்ம மிகப்பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த மெடிக்கல் ஷாப் பிஸ்னஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுடைய தெருக்கள்லாம் நம்ம ஊர்கள் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஸோ நிறைய பேருக்கு மெடிக்கல் ஷாப் வைக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னா நம்ம அது என்ன மாதிரியான இன்வெஸ்ட் பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் என்ன, இதனுடைய மைனஸ் அண்ட் ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான டீட்டெயில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் எந்தளவுக்கு மெடிக்கல் ஷாப் வச்சா அந்தளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது, நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம வழங்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஊர்களில் மெடிக்கல் ஷாப் டிஃப்ரெண்ட் நேமில் இருக்குது. மெடிக்கல் ஷாப்னு ஒரு நேம் போட்டிருப்பாங்க, மெடிக்கல் ஸ்டோர் மெஜாரிட்டியாக போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஃபார்மசி போட்டிருப்பாங்க, அதுவும் மெடிக்கல் ஷாப் தான். அப்புறம் ஜெமிஸ்ட் அண்ட் ட்ரக்கிஷன் போட்டிருப்பாங்க, அதுவும் மெடிக்கல் ஷாப் தான். ஸோ இந்த மாதிரியான வெரைட்டியான நேம்களில் நம்ம ஊரில் காட்சியளிக்குது. அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் மெடிக்கல் ஷாப் நம்ம பார்க்க முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, ரெண்டாவது ஸ்டாண்ட் அலோன் ஃபார்மசி, மூணாவது செயின் ஃபார்மசி, நாலாவது டவுன்ஷிப் ஃபார்மசி. ஸோ அது என்னங்கிறத தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்த்துருக்கலாம். பெரிய ஹாஸ்பிட்டல்னாலும் சரி, இல்லை சின்ன ஹாஸ்பிட்டலும் சரி, எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே உள்ளே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு சின்ன கிளினிக்காக வச்சுருப்பாங்க. அதை தான் நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபார்மசின்னு சொல்கிறோம். ஸோ இது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இது இயங்குறதுனால இதோடைய ப்ராஃபிட் ரொம்ப லோவாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா இது ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறவங்களே இந்த கிளினிக்கை வச்சு ரன் பண்ணுறதுனால ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் கம்மியாக வச்சு கூட அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இயங்கக்கூடிய ஒரு இதை தான் நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபார்மசின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டாண்ட் அலோன் ஃபார்மசி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம நார்மலாக பார்க்கக்கூடியது ஒரு மெயினான ஏரியாக்களில் க்ரௌடு அதிகமாக இருக்கிற இடத்துல, இல்லை நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல ஒரு தனியாக இண்டிபெண்ட்டாகவே அவங்க மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது ப்ராஃபிட் கொஞ்சம் ஹையாக வச்சு தான் அவங்க எல்லாமே சேல் பண்ணுறாங்க. ஒரு சிலர் நியர்பை ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கூட அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான செயல்படக்கூடியதான் ஸ்டாண்ட் அலோன் ஃபார்மசி. இது மெஜாரிட்டி நம்ம ஊர்களை பார்க்கக்கூடியது ஸ்டாண்ட் அலோன் ஃபார்மசி தான் நம்ம மெஜாரிட்டியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ செயின் ஃபார்மசிங்கிறது பெரிய பெரிய மால்லலாம் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப் தான் குறிக்குது. இது அதிகமாக இந்தியாவில் காணப்படலை. ஸோ இது ஃபுல்லாக ஃபாரினில் தான் காணப்படுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டுருக்கு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கை வாக்லாம் இருக்கு இல்லையா, ஸ்கை வாக்கு, சென்னை சிட்டி சென்டர், இந்த மாதிரி இடங்களில் இன்சைடு ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்துச்சுன்னா அதை தான் இது குறிக்குது. ஸோ இது இந்தியாவில் இப்போ தான் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கிறதுனால இதை செயின் ஃபார்மசிங்கிற சொல்லி நம்ம பிரிக்கிறோம். ஸோ டவுன்ஷிப் ஃபார்மசிங்கிறது இப்போ நம்ம சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் 100 அப்பார்ட்மெண்ட் 150 200 வீடு இருக்கக்கூடிய இடத்துல அங்கே பார்த்திங்கன்னா அது இன்சைடு அந்த பீப்புள்ஸ்க்கு மட்டுமே ஸோ உள்ள ஒரு ஃபார்மசி மாதிரி வச்சு நம்ம சேல் பண்ணுறது. ஸோ ஒன்லி ஃபார் இந்த க்ரௌடு அப்பார்ட்மெண்ட் பீப்புள்ஸ் மட்டும் அங்கே பர்ச்சேஸ் பண்ணி வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் டவுன்ஷிப் ஃபார்மசின்றோம். இன்றைக்கி இந்தியாவில் இது நிறைய இடத்துல வந்துகிட்டு இருக்குது. நிறைய அப்பார்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பொதுவாக அந்த பார்க்கக்கூடிய அந்த 4 ஃபார்மசியுமே பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நம்ம இருக்கக்கூடியது அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, அப்புறம் ஸ்டாண்ட் அலோன் ஃபார்மசி. இந்த 2 ஃபார்மசி தான் நம்ம இந்தியாவில் அதிகமாக இயங்கிட்டு இருக்குது. அடுத்த சைடு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம கையில் அந்த காஸ்ட், அந்த மருந்து வாங்குறது பார்த்திங்கன்னா 3 to 4 lakhs நமக்கு வேணும். இதில் நம்ம அட்வான்ஸு, அந்த ஷாப்புடைய அட்வான்ஸு, அந்த ரெண்ட்லாம் நம்ம சேர்க்கலை. ஸோ அதெல்லாம் நீங்கள் எந்த லொக்கேஷன் பார்க்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக சேர்த்துக்கணும். 3 to 4 lakhs இருந்தால் நீங்கள் ரீட்டைல் மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கலாம். என்ன ரீட்டைல் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ரீட்டைல் ஒன்று இருக்குது, ஹோல்சேல் மெடிக்கல் ஷாப் ஒன்று இருக்குது. ஹோல்சேல் மெடிக்கல் ஷாப் எனி பிளேஸில் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் மருந்தை ரீட்டைல் ஷாப் டெலிவரி பண்ணலாம். பட் ரீட்டைல் ஷாப் நீங்கள் ஆரம்பிக்கணுன்னா நல்ல ஒரு மெயினான இடத்துல பார்த்து நீங்கள் ஆரம்பித்தா தான் நல்லா உங்களுக்கு பிஸ்னஸ் மூவ் ஆகும். நிறையா மக்கள் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ரீட்டைல் ஷாப் நீங்கள் ஆரம்பிக்கிறனால மருந்துக்காகவே நீங்கள் 3 to 4 lakhs நீங்கள் அதுக்குன்னு ஒதுக்கணும். ஸோ இதனுடைய ஸ்பேஸ் இதோட ஸ்பேஸ் 10க்கு 15ங்கிற மாதிரி ஸ்கொயர் மீட்டரில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு 100, 150, 200க்குள்ளே ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி ட்ரக் லைசன்ஸ் எடுக்கணும். மருந்துக்கான அந்த லைசன்ஸ் ஒன்று இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் அடுத்த ஸ்லைட்டில் சொல்கிறேன். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு மெடிக்கல் ஷாப்புங்கிறது எல்லாரையும் ஆரம்பிச்சிட முடியாது. ஸோ அந்த லைசன்ஸ் என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர், அது கண்டிப்பாக வேணும். ஃப்ரிட்ஜு நமக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் மஸ்ட்டாக நமக்கு தேவை. பிஃபார்ம் படித்த கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் ஷாப் ரன் பண்ணக்கூடிய அந்த டிகிரி படிச்சிருக்கக்கூடிய அந்த பர்சனால் மட்டும்தான் இந்த மெடிக்கல் ஷாப்புக்கான அந்த லைசன்ஸே அவங்க கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்லைடு போகலாம். அதனால் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 to 5 lakhs இருந்தாலே நீங்கள் மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சிடலாம். பட் அதுக்கான அந்த ப்ரொசீஜருக்கான அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ப்ரொசீஜர், அந்த ட்ரக் லைசன்ஸு, ஃபார்மசிஸ்ட், இந்த 2 பேரும் உங்களுக்கு இருக்காங்களான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். இல்லை நீங்களே படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கான எந்த விஷயமும் தடையாக இருக்காது. ஸோ அது என்ன விஷயங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைட் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ட்ரக் லைசன்ஸ், அதோடைய டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் அப்படி சொல்லி இருக்குது. ஸோ இதில் 4 ஸ்லைடாக நான் பிரிச்சிருக்கேன். அந்த 4 ஸ்லைடை நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ
ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வந்து அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குரிய அமௌண்ட் வந்து நீங்கள் டெபாசிட்டாக வந்து நீங்கள் கட்டணும். ஸோ கட்டினதுக்கப்புறம் கீ பிளான் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரில் தான் அந்த மெடிக்கல் ஷாப் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொடுக்கணும். அதே போல் வந்து எந்த இடத்துல வைக்க போகிறீங்க அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுக்கணும். இந்த இடத்துல ஆரம்பிக்க போகணும்னு சொல்லி அதுக்கான விஷயங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டலில் பண்ண போகிறீங்களா இல்லை உங்களுடைய ஓன் பிளேஸில் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத பற்றியான டீட்டெயில்ஸும் ஸோ அங்கே நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். நீங்கள் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் பண்ணாலும் அது பண்ணலாம், இல்லை நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாலும் அந்த டீல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட சப்மிட் பண்ணணும். ஸோ இதை விட முக்கியமானது நான் ஏற்கனவே சொல்ல போல் நம்ம மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறதுனா கண்டிப்பாக ஒரு ஃபார்மசிஸ்ட் வந்து வேணும். ஒன்று நம்ம படிச்சிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா வந்து அந்த படித்த அந்த பர்சன்ஸ் வந்து தான் நம்ம வேலைக்கு வைக்கணும் ஃபுல் டைம். அவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த மெடிக்கல் ஷாப்புக்கான இந்த அப்ரூவல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அந்த மெடிக்கல் ஷாப் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு ஃபார்மசிஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து வேணும். ஸோ அது படித்த அந்த பர்சனை வந்து நம்ம வச்சுக்கலாம் வேலைக்கு. அப்படி இல்லைன்னா வந்து நம்மளே வந்து படித்து அதை நம்ம ஆரம்பிக்க முடியும். பொதுவாக இது எப்படி பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஃபார்மசிஸ்ட் படித்தவங்க தான் அதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ரேராக தான் வந்து சில பேர் வந்து எம்ப்ளாயி வச்சு பண்ணுறாங்க. பட்டு மெஜாரிட்டி ஒரு 90% பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மசிஸ்ட் எதுக்கு படித்தவங்க மட்டும் தான் அந்த மெடிக்கல் ஷாப்பே அதை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்குன்னு அவங்க படித்து அதுக்கான விஷயங்களை வந்து அவங்க லோன்லாம் வந்து ஈஸியாக கிடைக்குது. அது மாதிரிலாம் வந்து அழகாக வந்து அந்த மெடிக்கல் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எம்ப்ளாயி வச்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் அதனுடைய சிஸ்டம் தெரியல. ஏன்னா எம்ப்ளாயிங்கிறது இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு இன்னொரு பர்சன் மாறுவாங்க. ஸோ அவங்களுடைய பேரில் தான் அந்த லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இது நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நம்பிக்கையான ஒரு பர்சன் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இப்போ நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லுமையாக ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம சொல்ல முடியாது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. பொதுவாக அந்த மார்ஜின் எப்படி இருக்கும்னா நம்ம ரெகுலராக சேல்ஸ் ஆகக்கூடிய அந்த மருந்துக்கு வந்து 16 to 20% இருக்கும். அதே போல் வந்து அதர் மருந்துக்கு வந்து எப்படி இருக்கும்னா 20 to 25% வந்து இருக்கும். ஸோ அதிகமாக சேல்ஸ் ஆகாததுக்கு வந்து பிராண்டுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க குறைச்சிருப்பாங்க, மார்ஜின் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ பொதுவாகவே வந்து இப்போ பிராண்டுனாலே உங்களுக்கே தெரியாது, விளம்பரப்படுத்தி சேல் பண்ணுறதுனால அந்த விளம்பர அமௌண்ட்லாம் வந்து அந்த அமௌண்ட் அந்த மெடிசனில் வந்து சேர்ந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த மார்ஜின் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த மெடிக்கல் ஷாப் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு மார்ஜின் தான். பட் ஆனால் வந்து இது வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம கரெக்டாக வந்து கணிக்க முடியாது இவ்வளோ தான் வருதுன்னு. ஏன்னா நீங்கள் வைக்கக்கூடிய அந்த இடத்த பொறுத்து தான் அந்த ப்ராஃபிட் வந்து மாறும். இப்போ ஒரு ஆனால் குறைஞ்சது நீங்கள் ஒரு 25,000 நீங்கள் பார்க்க முடியும் நார்மலாகவே வந்து மெடிக்கல் ஷாப்பில். ஸோ ஒரு 50, 70, 1 lakh போகிறது வந்து இருக்குது. பட் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஷாப்பே வந்து ஆக்சுவலாக சர்வீஸ் ஓரியன்டாக வருது. ஏன்னா நீங்கள் என்ன தான் ப்ராடக்ட் வந்து அவங்க சேல் பண்ணாலும் ஸோ அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு சேவையாக அது போகிறதுனால, ஏன்னா எல்லாருமே வந்து உடம்பு சரியில்லாமல் போகும்போது தான் அந்த மெடிக்கல் ஷாப் தேடி வர்றாங்க. அதனால் இது சர்வீஸ் ஓரியன்டாக இது இருக்கிறதுனால ஸோ இதில் ப்ராஃபிட்டுங்கிறது நம்ம ரொம்ப அந்தளவுக்கு ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இது நல்ல ஒரு சோசியல் ஓரியன்டாக அவங்களுக்கு நம்ம பண்ணால் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த மெடிக்கல் ஷாப் எவ்வளோ தான் ஓப்பன் பண்ணாலும் நம்ம மெடிக்கல் ஷாப்பை வந்து தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. ஸோ இதை பொறுத்து தான் வந்து அந்த ப்ராஃபிட் வந்து மாறுபடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா ஃபார்மசிங்கிறது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அடிஷ்னல் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மா ஃபார்மசின்னு ஒருத்தர் வந்திருக்காங்க, அம்மா மருந்தகம்னு சொல்லி. அது வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இல்லை, ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் காணப்படுது. நம்மளே வந்து அது தேடி தான் கண்டுபிடிக்கணும் எங்கேங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல்லேருந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, மக்கள் மருந்தகம் சொல்லி. ஸோ அவங்க அது கூட பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஃபோட்டோ போட்டு இருக்கும், மக்கள் மருந்தகம் சொல்லி. அவங்க கூட பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டுக்கு தான் வந்து மெடிசன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு காம்படிஷன் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா அதிகபட்சமாக இது வந்து காணப்படுறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம பெருசாக பயப்பட தேவையில்லை. இதை தாண்டி நம்ம ப்ரைவேட் சைடில் நிறையா மெடிக்கல் ஷாப் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஏன் நான் சொல்ல வரேன்னா இது கவர்மெண்ட்டே வந்து ரொம்ப சீப்பாக வந்து ஒரு டிஸ்கவுண்ட்டில் வந்து மக்களுக்கு கொடுக்கணும், பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பிஸ்னஸுடைய அட்வான்டேஜ் பற்றி நம்ம பார்ப்போம். முதல் பார்த்தீங்கன்னா இது லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது, ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது மாதிரி லோ ஸ்பேஸ் தான் வந்து இருக்கணும். 24/7 வந்து இந்த ஃபார்மசி வந்து நம்ம வச்சு இயக்கலாம், அது எந்த விதமான இது இருக்காது. ஏன்னா மக்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் பட்சத்தில் சர்வீஸ் ஓரியன்ட் நடக்கும்போது நிறைய பேர் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இது உண்மையிலே மனநிறைவான ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா மக்களுக்கு சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி நல்ல ஒரு இன்கம் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையுமே இந்த பிஸ்னஸ் வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணாது உங்களை வந்து. இப்போ வந்து இது ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ். இது வந்து நீங்கள் ஏதோ
மார்க்கெட்டிங் பெரிய ஏதோ பூம் வந்து நீங்கள் டக்குன்னு உங்களை வந்து பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸாக இருக்கிறதுனால, இது மக்களுக்கு அடிக்கடி தேவைப்படுறதுனால, ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ். இது எந்த விதத்துலையுமே இதை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது டெக்னிக்கல் அந்த ஸ்டாஃப் தான். இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன போல் அந்த ஃபார்மசிஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சைடில் இருந்தாங்க, நம்மளே வச்சுருக்கோம்னா நம்ம பிரச்சனை கிடையாது. இல்லாட்டி அந்த மாதிரி ஸ்டாஃபை தான் நம்ம எடுத்து ரெக்ரூட் பண்ணி நம்ம போடணும். ஸோ அவங்க போனாலும் இன்னொரு பர்சனை வந்து நம்ம இது பண்ணி போடணும். அந்த ஸ்டாஃப் தான் வந்து நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து இந்த ஃபீல்டுக்கு படிக்கிறவங்களே அந்த மெடிக்கல் ஷாப் நம்ம வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் படிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்ச நாள் உங்கள்கிட்ட வேலை பார்த்தாலும் திருப்பி அவங்க புதுசாக அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்டடியான ஒரு பர்சன் இருக்காங்களான்னு சொல்லி பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மெடிசன் வந்து கரெக்டான மெடிசன் வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும். ஸோ அங்கே வச்சுருக்கக்கூடிய ஸ்டாஃப் ஒரு தவறான மெடிசன் எடுத்து கொடுத்துடக்கூடாது. அப்படி பண்ணால் அது நிச்சயமாக வந்து பெரிய லெவலில் அது அந்த மெடிக்கல் ஷாப்பே வந்து பாதிக்கும். ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எதாவது ராங்காக ஆகிடுச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து மக்களுடைய உயிருக்கே வந்து அது ஆபத்தாக வந்து முடியும். ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நல்ல ஒரு ஸ்டாஃபை வைக்க வேண்டியது முக்கியமான விஷயம். அதை நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. மெடிசன் வந்து கரெக்டான மெடிசன் எடுத்து கொடுக்கணும். வைக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டாஃபை தான் வைக்கணும், கிளாரிட்டியான ஒரு ஸ்டாஃபை தான் வைக்கணும். அப்போ தான் அவங்க வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஒரு ராங்கான மெடிசன் எடுத்து கொடுக்கக்கூடாது. டாக்டர் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது அதை தாண்டி வேறு ஒரு மெடிக்கல் மருந்தை கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும். அதை நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த எக்ஸ்பயர் ஆகிருக்கா, இந்த மருந்து வந்து இந்த டேட்டில் வந்து காலாவதி ஆகிருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஸோ காலாவதியாக இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப் வந்து ஒரு 25,000 உள்ள மெடிக்கல் மருந்துலாம் வந்து எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கணும். காலாவதி ஆகிடுச்சுன்னா நிச்சயமாக அதை ஸ்டாப் பண்ணிடும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் அது வந்து லாஸாக இருந்தாலும் அது மக்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்து அதை சேல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதை வந்து ஒதுக்கி வச்சிடணும். அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த ஆன்லைன் வந்து பிஸ்னஸ். ஸோ ஆன்லைனில் வந்து ஃபார்மசி மெடிக்கல் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ சமீபத்தில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து மெடிக்கல் ஷாப்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஆன்லைன் ஃபார்மசி இது வந்து ஒரு பெரிய காம்படிஷனாக வந்து நிற்கிதுங்கிறது ஒரு பார்வையாக வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுவும் இந்த பிஸ்னஸில் நம்ம ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ மொத்தத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மெடிக்கல் ஷாப் வந்து நிச்சயமாக நீங்கள் நல்ல விதத்தில் நீங்கள் பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு ஃபார்மசிஸ்ட்டை வச்சுட்டு நீங்கள் நல்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஏரியாக்களையும் நிறைய வெரைட்டியான பிஸ்னஸ் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லை, மக்கள் நிறைவோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சர்வீஸும் பண்ணி ப்ளஸ் வந்து நீங்கள் பிஸ்னஸ் நல்லா பண்ணுற அளவுக்கான ஒரு மனநிறைவும் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக இதை நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த தொழிலில் நீங்கள் பெரிய லெவலில் வரலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. ஸோ எனி கொஸ்டின்ஸ் எது கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் அனுப்புங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து நான் பெண்டிங் வச்சுருக்கேன். அதுக்கான விஷயங்கள் நான் கொஞ்சமாக அனுப்பி விட்றேன். நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ சில பேர் நம்மகிட்ட வாட்ஸ்அப் காலில் வந்து பேசுகிறீங்க, நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். சில பேர்கிட்ட பேச முடியல. கண்டிப்பாக நம்ம அதை பற்றி நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம பேசுவோம். ஸோ என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி ஈடன் டிவி பிஸ்னஸ், இன்ஸ்டாகிராம் ஐடி ஈடன் டிவி பிஸ்னஸ். இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அந்த பேஜ் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிக்கலைன்னா என்ன ரீசனுக்காக பிடிக்கலங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.